ஈழத்து சினிமாவில் மற்றொரு சிறந்த அத்தியாயம் IBC தமிழ் பெருமையுடன் வழங்கும் பொம்மை செப்டம்பர் 19 முதல் நாடளாவிய திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. காணத் தவறாதீர்கள். வணக்கம். மற்றும் ஒரு அடையாள பொக்கிஷ நிகழ்ச்சியோடாக இணைந்திருக்கின்றோம். திருகோணமலையில் இந்து பௌத்த மத முரண்பாடு கிறிஸ்துவுக்கு பின் 3ஆம் நூற்றாண்டில் மகாசேனன் திருக்கோணேச்சரத்தை அழித்து கோகர்ண விகாரை நிறுவ முற்பட்ட போது தீவிரமடைந்தது. இலங்கையில் தமிழ் பௌத்தர்கள் இருந்துள்ளார்கள். அந்த வகையில் திருகோணமலை நகரத்தில் இருந்து வவுனியா செல்லும் பாதையில் கன்னியா வெண்ணரோற்றிலிருந்து 9 கிலோமீட்டர் தூரத்தில் பெரிய குளத்தின் அருகே அமைந்துள்ள வெல்கம் விகாரை என அழைக்கப்படும் ராஜராஜ பெரும்புள்ளி இதனுடைய வரலாற்று பின்னணி அறியப்பட வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விடயமாகவே காணப்படுகின்றது. இது ஒரு தமிழ் பௌத்தர்கள் வாழ்ந்தார்கள் என்ற அடையாளத்தின் பெரும் பொக்கிஷமாகவே காணப்படுகிறது. அதனூடாக இன்றைய அடையாள பொக்கிஷ நிகழ்ச்சியானது இதனூடாகவே தொடங்க போகின்றது. திருகோணமலையில் இருந்து பௌத்த மத முரண்பாடு கிறிஸ்துவுக்கு பின் 3ஆம் நூற்றாண்டில் மகாசேனன் திருக்கோணேச்சரத்தை அழித்து கோகர்ண விகாரையை நிறுவ முற்பட்ட போது தீவிரமடைந்தது. மகாசேனனின் துன்புறுத்தல் காரணமாகவே தற்காலிகமாகவே இந்து ஆலயங்கள் அழிக்கப்பட்டது. பௌத்த மதம் இந்து மதத்துடன் போட்டி போட்ட போது பௌத்த மதம் துறைமுக நகரான திருகோணமலையிலிருந்து பின்வாங்க வேண்டி இருந்தது என்ற பேராசிரியர் சேனக பரண விதானவின் கூற்றாக கருதப்படுகின்றது. சோழர்கள் இலங்கையில் பல பௌத்த பள்ளிகளை அழித்தார்கள் என்று சூழவம்சத்தின் கூற்று அந்த காலத்தில் இருந்த மத முரண்பாட்டை விளக்குவதாகவே இருக்கின்றது. அந்த வகையில் திருகோணமலை நகரத்தில் இருந்து வவுனியா செல்லும் பாதையில் கன்னியா வெண்ணரூற்றிலிருந்து 9 கிலோமீட்டர் தூரத்தில் பெரிய குளத்தின் அருகில் அமைந்துள்ள வெல்கம் விகாரை என அழைக்கப்படும் ராஜராஜ பெரும்புள்ளி இதனுடைய வரலாற்று பின்னணி அறியப்பட வேண்டிய ஒரு முக்கிய விடயமாக கருதப்படுகின்றது. இலங்கை தமிழ் பௌத்தர்கள் இருந்தார்கள் என்பதும் இது தமிழ் பௌத்தர்களுக்கு சொந்தமான தலமாக இருந்துள்ளது என்பதும் அவர்களின் முக்கிய தலமாக ராஜராஜ பெரும்பள்ளி எனும் வெல்கம் விகாரை விளங்கியது என்பதும் திருகோணமலை பிராந்தியத்திலே புலனறுவை காலத்தில் வாழ்ந்த தமிழரின் கணிசமான தொகையினர் பௌத்தர்கள் என்பதும் தமிழ்நாட்டில் தமிழ் பௌத்தரின் தலங்கள் எல்லாம் முற்றாக அழிந்து போயுள்ள நிலையில் இலங்கையில் தமிழ் பௌத்தரின் அடையாள சின்னமாக இடிபாடுகளுடனான எஞ்சியிருக்கும் ஒரே ஒரு தலமாக வெல்கம் விகாரை எனும் ராஜராஜ பெரும்புள்ளி காணப்படுகிறது என ஒரு முக்கிய விடயமாகும். இலங்கையை சோழர்கள் ஆட்சி செய்த காலத்தில் ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்ட அவனின் தந்தையான ராஜராஜ சோழனின் பெயர் சூடப்பட்டு சீரும் சிறப்புடனும் விளங்கியுள்ளது. இதற்கு சான்றே இங்கு காணப்படும் இடிபாடுகளின் கல்வெட்டுகள் காணப்படுகின்றன. இவ்விடத்தில் இருக்கும் இடிபாடுகள் தமிழ் விகாரத்தின் அடித்தளம் எனவும் அதன் அதிர்ஷ்டமான பகுதிகள் திராவிட கலைப்பாணியில் அமைந்தது எனவும் இடிந்துள்ள நிலையில் காணப்படும் தமிழ் பௌத்த பள்ளி என்பதனையும் அகழ்வாராய்ச்சிகள் உறுதி செய்கின்றது. அங்கு கிடைக்கப்பட்ட அதிகளவான அறக்கோடை சாதனங்கள் தமிழ் மொழியில் இருப்பதும் சோழ ஆட்சியாளர்கள் இவ்விகாரை பாதுகாக்கப்பட்டு ஆதரவளிக்கப்பட்டமையும் வைத்து பார்க்கும்போது வெல்கம் விகாரை தமிழ் பௌத்த துறவிகளால் நிர்மாணிக்கப்பட்டு நிர்வகிக்கப்பட்டு வந்திருக்க வேண்டும் என்பது இந்த பாதை உறுதிப்படுத்துகின்றது. 1929ஆம் ஆண்டு தொல்பொருள் திணைக்களம் அப்பகுதிக்கு வந்து ஆய்வுகளை மேற்கொண்ட போது இது தமிழ் பௌத்தர்களுக்குரிய தளம் என்பதனை சிங்கள பௌத்தர்கள் அறிந்து கொண்டனர். இதன் காரணமாகவே இந்த தளத்தை தமிழர் கைப்பற்றி விடுவார்கள் எனும் அச்சத்தில் சில அரசியல் சக்திகள் ஆதரவுடன் தொல்பொருள் திணைக்களம் தடுத்தும் அவசரமாக புதிதாக ஒரு பௌத்த விகாரை அமைக்கப்பட்டது. தொல்பொருள் திணைக்களம் அகழ்வாராய்ச்சிகள் செய்தல் அதன் மூலம் இவ்விடயம் தமிழ் பௌத்தர்களுக்குரியது என்பது உறுதியாகிவிடும் என்பதனாலேயே அகழ்வாராய்ச்சிகள் தடுக்கப்பட்டன. 1929 அகழ்வாய்வுகள் ஆரம்பிக்கப்பட்டபின் நிறுத்தப்பட்டு இறுதியில் புதிய விகாரியைச் சேர்ந்தவர்கள் அங்கிருந்து அகற்ற மாட்டோம் என தொல்லியல் திணைக்களம் உறுதியளித்ததன் பின் சுமார் 25 ஆண்டுகள் பின்பு 1953 மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டது. அகழ்வாராய்ச்சிக்கு இவ்வளவு நீண்ட கால இடைவெளியை இலங்கையில் வேறு எந்த தளத்துக்கும் தொல்லியல் திணைக்களம் எடுத்துக் கொள்ளவில்லை என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாகவே கருதப்படுகின்றது. 10ஆம் நூற்றாண்டுக்கு முற்பட்ட காலப்பகுதியில் இலங்கையில் வாழ்ந்த பெரும்பான்மை தமிழர்கள் பௌத்த மதத்தையே பின்பற்றி இருக்கின்றனர்.
எனினும் அக்காலத்தில் அவர்களால் வணங்கப்பட்டு வந்த விகாரைகள், வணக்க ஸ்தலங்கள் இலங்கை தமிழர்களின் வேறு விழுமியங்களாகவே கருதப்படுகின்றது. அந்த வகையில் வெல்கம் விகாரையின் வரலாற்று பின்னணி தமிழ் பௌத்தர்களுக்கு சொந்தமானது என்பதை உறுதியும் செய்கின்றது. இலங்கையில் மகாசேன மன்னனால் 1200 ஆண்டுகளுக்கு முன் வீரமர காட்டுக்குள் தமிழ் பௌத்த துறவிகளுக்காக கட்டப்பட்ட ராஜ பெரும்பள்ளி எனும் வெல்கம் விகாரை நாதனார் கோயில் என்று வெல்கம் விகாரியாக பெயர் மருவியுள்ளது. திருகோணமலை நகரத்தில் சில கல் தொலைவில் இந்த இடம் காணப்படுகின்றது. யாழ்ப்பாணம் செல்லும் பாதையில் பன்குளத்துக்கு முன்னதாக கன்னியாவை தாண்டி கிழக்கு திசையில் 5 கிலோமீட்டர் தூரத்தில் பெரிய குளத்தின் பின் பகுதியில் ராஜராஜ பெரும்பள்ளி அமைந்திருக்கிறது. திருகோணமலை வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் சொர்க்கபுரி என்று சொல்லும் அளவுக்கு கல்வெட்டுகளும் தொன்மை கால வாழ்வியல் ஆதாரங்களும் கலாச்சார சின்னங்களும் நிறைந்த இடம். பண்டைய காலங்களில் மக்கள் வாழ்ந்த இடங்கள் காடுகளில் மறைந்து கிடக்கின்றன. அந்த வகையில் 1929 ஆண்டளவில் தொல்பொருளியல் ஆய்வாளர்கள் கண்டறியப்பட்ட இடம் ராஜராஜ பெரும்பள்ளியாகும். பௌத்தர்கள் இதனை வில்கம் விகாரை என அழைத்தாலும் தமிழர்கள் இதனை நாதனார் கோயில் என அழைக்கின்றனர். கோயில் போன்ற அமைப்புகளும் விகாரைக்குரிய அழிபாடுகளும் திராவிட கட்டடக்கலை மரபையும் உள்ளடக்கியதாக இந்த கட்டட தொகுதி காணப்படுகின்றது. பல தமிழ் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட கல்வெட்டுகள் கவனிப்பாரின்றி ஆங்காங்கே கிடக்கின்றது. சிறந்த சுற்றுமதில், குளிக்கல், கால் கை கழுவ கற்களாலான தொட்டிகள், சிறந்த கழிவு நீர் வாய்க்கால்கள், எப்படியொரு நாகரிகமான மக்கள் அப்போதே வாழ்ந்துள்ளார்கள் என வியக்க வைக்கின்றது. அரண்மனை, கோவில், விகாரை என 3 கட்டிட தொகுதியின் அடையாளங்களாக பரவி கிடக்கின்றன. தற்சமயம் பௌத்த பிக்குகள் குறித்த இடத்தை தங்களின் கட்டுப்பாட்டில் வைத்தனர். எனினும் தமிழரின் நெருங்கிய தொடர்புடைய கொண்ட இந்த இடம் என்பது அங்குள்ள கல்வெட்டுக்களை கண்டாலே இனங்காண முடியும். பிராமி கல்வெட்டுகள், தமிழ் கல்வெட்டுகளும் இந்த இடத்தில் வரலாற்று காலத்தை உறுதிப்படுத்துகின்றன. கிறிஸ்துவுக்கு முற்பட்ட காலத்தில் கட்டப்பட்ட, கிறிஸ்துவுக்கு பின் 2ஆம் நூற்றாண்டு காலகட்டங்களில் பராமரிக்கப்பட்டு 4ஆம் 5ஆம் நூற்றாண்டு காலகட்டங்களில் பராமரிப்பு இன்றி அழிபாடுகளை கண்டுள்ளமையும் அறிய முடிகின்றது. கிறிஸ்துவுக்கு பின் 9ஆம் நூற்றாண்டில் சோழ மன்னனின் ஈழம் மீதான படையெடுப்பு திருகோணமலை முழுவதையும் தங்கள் ஆளுகைக்கு கீழ் கொண்டு வந்தமையும், தமிழர் பகுதி எங்கும் அவர்கள் ஆட்சி சான்றாக கல்வெட்டுகள், கட்டிட எச்சங்களுமாக உள்ள இடங்கள் ராஜராஜ பெரும்பள்ளி எனும் நாதன் கோயில் முக்கியம் பெறுகின்றது. இந்த இடத்துக்கு வந்த சோழர்கள் இதனை புனரமைத்து ராஜராஜ பெரும்பள்ளி எனவும் பெயரிட்டு பல வகையான கொடையும் அளித்ததாக பேராசிரியர் பத்மநாதன் தன்னுடைய இலங்கை தமிழ் சாசனம் எனும் நூலில் குறிப்பிட்டுள்ளார். ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் ஆகியோர் கல்வெட்டுகளும் சோழ பிரதானிகளின் கல்வெட்டுகளும் இதில் அடங்குகின்றது. இங்கு 16 கல்வெட்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டன. சுற்று வட்டாரத்தை மேலும் ஆய்வு செய்கின்ற போது இன்னும் பல கல்வெட்டுகள் வெளியே வரலாம். இங்கு கண்டுபிடிக்கப்பட்ட கல்வெட்டுகள் பல தானம் வழங்கப்பட்டதையும் கொடை அளித்தது பற்றியும் பேசுகின்றது. இந்த இடம் ஒரு வழிபாட்டு தலமாகவும் அரண்மனை தொகுதியை அண்மித்ததாகவும் ஒரு வணிக மையத்தை கொண்டதாகவும் இருந்திருக்கக்கூடிய பண்புகளை கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக நகைகளை பாதுகாக்கும் கல்பெட்டகம், குளிக்க பயன்படுத்தப்படும் கேட்தொட்டி, சித்திர வடிவிலான கேட்களும் குண்டான் வடிவிலான குடைந்து தோண்டி எடுத்து தானிய கல் குண்டானும் இங்குள்ள சிறப்பம்சங்களாக கருதப்படுகின்றது. இப்படிப்பட்ட தமிழர்களுக்கே சொந்தமான பலவாறான அடையாளங்கள் பொதிந்த இந்த இடமானது தமிழர்களுக்கு உரியது என்று எம்மால் எவ்வாறு வெளிப்படுத்த முடியும்? அது மட்டுமன்றி எமது இனி வரும் கால சந்ததிகளுக்கு இது தமிழர்களின் சொத்து, இது தமிழர்களின் அடையாளம் என்பது பற்றியும் நாம் கூற வேண்டும். இத்துடன் இன்றைய அடையாள பொக்கிஷ நிகழ்ச்சியானது முடிவடைகின்றது. மற்றும் ஒரு அடையாள பொக்கிஷ நிகழ்ச்சியூடாக சந்திக்கலாம்.